அவங்க கடைசினர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து 3வது சேனல். ஆக்சுவலி நான் 2 சேனல் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. 2022லேருந்து வச்சிருந்ததில்ல. ஒரு சேனலில் வந்து 700 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இன்னொரு சேனலில் 400. ஆக்சுவலி 2மே வந்து ஒன்று வந்து பர்சனல் விஷயமா டெலிட் பண்ண வேண்டிய நிலைமை. டெலிட் ஆயிடுச்சு, டெலிட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து யூடியூபே இது பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஸ்டூடெண்டாக இருந்தேன், அட்வொகேட்டாவில் 2016. அப்போது கிடைக்கிற வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அதில் காப்பி ரைட்ஸ்ன்னு இருக்கும், அது தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன். அதனால வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ வீடியோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 2022லேருந்து 23 வரைக்கும் எண்டு வரைக்கும் நான் போடலை வீடியோஸ் ஜாஸ்தி. ஒரு 4 வீடியோ 5 வீடியோ தான் போட்டேன். 2025 ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு. 2024 அதுலேருந்து ஒரு 6 மாதம் போடல. எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவாக இருக்கிறது இப்போ தான் ஒரு 6 மாதமாக தான். பொதுமக்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு எது பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஜட்ஜ்மெண்ட்டு. இன்னும் அது வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில். இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேலன்ஸ் ஆஃப் ஃபீஸை கொடுங்க அப்படின்ற வீடியோ நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் பார்த்துருக்காங்க. இதனால எனக்கு ட்ரிகர் ஆகி அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காக ஹெல்ப் ஆச்சுல. இதனால வந்து தேடி தேடி எல்லா வீடியோஸும் போடாமல் எது வந்து பொதுமக்களுக்கு யூஸ் ஆகுதோ அதை போட்டேன். ஆக்சுவலி அந்த வீடியோ கேரளா, தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு எனக்கு தெரிஞ்சு கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, இது 3லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. பார்த்தவங்க என்னது இல்லை, ஏன்னா தமிழில் பேசுனதுனால தமிழ் தெரிஞ்சவங்கள தான் பார்த்துருப்பாங்க. வேற வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம், படிக்க போனது வேற ஸ்டேட்டாக இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் படிக்க போனேன், என் குடும்ப சூழ்நிலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட்ஸ் தரமாட்டேங்கிறாங்க, என்னை மிரட்டுறாங்க பேலன்ஸ் கட்ட சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் 99.9% 1% மட்டும் போகலாம். நானும் மனுஷன் தான், தப்பாக கூட இல்லை, அவனுக்கு கிடைக்காம போகலாம். நான் இது வரைக்கும் ஒரு கால் கூட நீங்கள் சொன்ன விஷயத்த பண்ண எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கூட வரலங்க. கிட்டத்தட்ட 180 கால்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மெசேஜஸு, கால்ஸு, கமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து. அந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ என்னை வந்து நிறைய என்னென்ன விஷயம் இருக்கோ அதை தேடி தேடி ஆக்சுவலி எல்லா கண்டென்ட்ஸும் போடாமல் மக்களுக்கு என்ன யூஸ் ஆகுதோ அது மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். அதனால இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு 6 மாதமாக தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் சேனலில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி பார்க்குறவங்க எக்கச்சக்கம். ஒரு வீடியோ வந்து 8000 பேர் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளில் பார்த்துருக்காங்க. 8000 பேர் பார்த்தவங்க அட்லீஸ்ட் ஒரு எவ்வளோ பேர், 30 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் 250 சப்ஸ்கிரைப் வந்ததுனால ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 250 பேர் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாஸ்தி ஆகிடுங்கன்னா எனக்கு இந்த காசு பணம் கூட வேணாங்க. ஏன்னா 4000 ஹவர்ஸ் வேணும், ஹவர்ஸுக்குள்ளே வந்துருங்க, அது பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா காசுக்காக இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆனாங்கன்னா என் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராலிங்கில், இப்போ ஃபோனில் யூடியூப்னு போட்டால் என் வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி இருந்தாலும் வரும். அப்போ அவங்க இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது இன்னொருத்தவங்களுக்கு ஸ்க்ராலிங்கில் போகும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங்கில் வரும். அதனால தான் கேட்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 250 வந்துருச்சு, அதனால உங்களுக்கு தேங்க்ஸ். ரொம்ப யார் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களோ, வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.